தன் வாழ்நாள் முழுவதும் யாருக்கும் அடிபணியாமல், யாருக்கும் தலை வணங்காமல், தான் கொண்ட கொள்கையில ரொம்ப தெளிவா பிரயாணப்பட்ட ஒரு ஜீவன் யாருன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் தான். கடைசி வரையும் ஒரு பிறமொழி படம் நடிக்கவே இல்லை. நிறைய பேருக்கு தெரியாது செய்தி. அவர் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா நடிகரும் போயிட்டாங்க. ரஜினில இருந்து கமல்ல இருந்து நீங்க எந்த நடிகர் இருந்தாலும் பிறமொழியில ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அது சின்ன எம்ஜிஆர்னு சொன்னதுனால, கருப்பு எம்ஜிஆர் சொன்னதுனாலதான் ஜானகி அம்மாள் தேர்தலுக்கு பயன்படுத்தி அந்த தேர்தல் வாகனத்தை விஜயகாந்த் கொடுத்தாங்க கட்சி ஆரம்பிக்கிறப்ப. இந்த செய்தியெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. கேப்டன் பிரபாகரன் பேர் வச்சதுக்கும் ஈழத்தமிழ் மேல உள்ள ஒரு பற்றுக்காக தான், பிரபாகரன் மேல உள்ள பற்றுக்காக தான் அந்த படத்துக்கு பிரபாகரன் பேர் வச்சாரு. தன் முதல் குழந்தை பிறந்தது அந்த பையனுக்கு பிரபாகரன் பேர் வச்சாரு. தளபதி விஜய் இருக்காருல்ல, அவர் நடிப்புக்கு கூட விஜயகாந்த் அவர்கள் ஏதோ உதவி செய்திருக்காரு. அவரை கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருக்காரு. விஜய் முதல்ல நாளையத்தீர் படம் நடிக்கிறாரு. அந்த படம் மிகப்பெரிய லெவல்ல போல. அப்ப என்ன பண்றது அப்படின்னு பாக்குறப்ப, நீங்க அண்ணன் கேரக்டர்ல விஜய்க்காக நடிச்சு கொடுக்கணும்னா நல்லா நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிச்சு கொடுத்த படம் தான் செந்தூரப்பா. சம்பளம் கூட பேசல, எதுவுமே பேசல. நீங்க சொல்றீங்க செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நீங்க சொல்லிட்டீங்க டைரக்டர், நான் கேட்கறேன்னு சொல்லி எதுவுமே பேசல. விஜய் இன்றைக்கு கண்டிப்பா எஸ்ஏசி எந்த அளவு விஜய் வணங்குறாரோ அதே மாதிரி விஜயகாந்தையும் அவர் வணங்கணும். ஏன்னா அவர் அந்த அளவு அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. எந்த ஹீரோவும் செய்யாத ஒரு விஷயத்தை அன்னைக்கு பண்ணி கொடுத்தாரு. சக மனிதனுக்கு வாழ்வளித்தவர், சக மனிதனை தலைவனாக வச்சு உட்கார்ந்து அழகு பார்த்தவர், தன் வாழ்நாளில் என்னென்னும் செயலும் என்ன நினைக்கிறாரோ அதை வாழ்நாளில் வாழ்ந்து காட்டிய ஒரு மாமனிதன் விஜயகாந்த். தமிழக திரையுலகத்தின் உன்னதமான கலைஞரும் தேமுதிக கட்சியோட தலைவரும் தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்திருக்கிறாரு. அதை பத்தின கருத்து, உங்களுடைய கருத்து? கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்புக்கு அவர் குடும்பத்தாருக்கும், அவருடைய மகன்களுக்கும், அவங்களோட மனைவி பிரேமலதா அவர்களுக்கும், அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் முதல்ல நம்ம தனி மனிதனாக ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுக்கணும். அவருடைய ஆன்மா இளைப்பாற இறைவனை வேண்டுகிறோம். நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க விஜயகாந்த் பண்பட்ட ஒரு நடிகர், ஒரு அரசியல்வாதி நினைச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் அல்ல, விஜயகாந்த் பிறப்பிலே ஒரு ஈகை குணம் பிறந்த ஒரு நபர் தான். அவரு ஓரளவு ஒரு நல்ல ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவர் தான். அவர் அவங்க அப்பா ரைஸ் மில் வச்சிருந்தாரு. சிறு வயதிலே தாயாரை இழந்தவர். அவர் தந்தையோட கண்காணிப்பு தான் வளர்ந்தாரு. அவர் படிச்சது எங்க ஊர் பக்கத்துல, தேவக்கோட்டை பக்கத்துல, காரைக்குடி பக்கத்துல தேவக்கோட்டையில் ஒரு பள்ளியில் தான் படிச்சாரு. அவர் கொஞ்ச நாள் ரைஸ் மில்ல அவர் பார்த்துட்டு இருக்கப்ப, அந்த நெல்லாம் காய போடுறப்ப யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு செயினை கட்டி கொடுத்துருக்காரு. அப்பவே நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே, சின்ன வயசுலயே அவங்க அப்பாவை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, எங்க உங்க கழுத்துல செயின் காணும் அப்படின்னா என்னென்னமோ சொல்லி சமாளிச்சு கொஞ்ச நாள் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் உண்மையை சொன்னோன்னா பயங்கரமா அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உதவி செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஈகை குணம் அவருக்கு பிறப்பிலே இருந்தது ஒரு விஷயம்தான். ரெண்டாவது அவர்கிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சினிமா பின்புலம் இல்லாமல் சினிமாவில் ஒரு மேல வந்தவர். அது மிகப்பெரிய ஒரு இது. ரெண்டாவது நன்றி மறவாதவர். அவருடைய தூரத்தை இடி முழக்குன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அதுல விஜயகாந்த் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. விஜயகாந்த் ஈக்குவலா ஒருத்தர் பீலி சிவன் சொல்லி ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவரை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். விஜயகாந்த் தான் நடித்த எல்லா படங்களிலும் இந்த பீலி சிவத்துக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருவாரு. அவர் இப்ப எல்லாம் இறந்துட்டாரு. எல்லா படத்துலயும் நன்றி மறக்காம அவருக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருந்துச்சு. நம்ம வளர்ற காலகட்டத்திலே அவர் நம்மளோட இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது எல்லாரும் ஹீரோவா சொல்றத நடிச்சுட்டு அப்படியே பணத்தை வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்க ஹீரோ மத்தியில ஒரு நாட்டுப்பற்று மிக்க கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்ச ஒரே ஹீரோ விஜயகாந்த் தான். ஒரு தேசிய சிந்தனையோட அவர் இருப்பார் எப்போதுமே. அவருக்கு முதல் எதிரியே பாகிஸ்தான் தான் வச்சுப்பார். பாகிஸ்தான்காரன் எதிரி, இந்திய என்ற உணர்வு வேணும், பாரத் மாதாக்கு ஜெய், இந்திய நம்மெல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மேற்கோள் காட்டுவார். குரானை மேற்கோள் காட்டுவார், பகவத்கீதை மேற்கோள் காட்டுவார், பைபிளை மேற்கோள் காட்டுவார். இப்படி எல்லா மதத்தையும் சமமா மதித்தவர் அவர். மூணாவது அவர்கிட்ட மிகப்பெரிய பிடித்த ஒரு விஷயம், மற்ற நடிகர்களுக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி வரையும் ஒரு பிறமொழி படம் நடிக்கவே இல்லை. நிறைய பேருக்கு தெரியாது செய்தி. அவர் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா நடிகரும் போயிட்டாங்க. ரஜினில இருந்து கமல்ல இருந்து நீங்க எந்த நடிகர் இருந்தாலும் பிறமொழியில ஒரு படம் நடிச்சிருப்பாங்க.
ஆனா கடைசி வரையும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்றதுல ரொம்ப தெளிவா அவரை யாரும் கூப்பிடலையா இல்ல போக கூடாதுன்னு அவர் நிறைய ஆஃபர்ல வந்துச்சு அவர் படம் சூப்பர் டூப்பர் வரப்ப ஏன் கூப்பிடாம இருக்க மாட்டாங்க. நீ சாதாரண ஒரு படம் ஒன்னாவே தெலுங்குல கூப்பிடுறாங்க, கூப்பிட்டாங்க. பட் அவர் ஒரு கொள்கையா வச்சிருந்தார், பிற மொழி படங்கள் நடிக்க மாட்டேன், மொழி தெரியாத படங்கள் நடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு கொள்கையா வச்சிருந்து கடைசி வரையும் அவர் நடிக்கல. அது வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா தான் என்ன சொல்றனோ அதை செஞ்சு காட்டினதுக்காக சொல்றான். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு என்று சொன்னதை அவர் தன்னுடைய படங்கள்லேயே காமிச்சார் அவர். அதுவும் ஒரு சிறப்பான விஷயம். முன்னாடி வந்து அவர் வந்து எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர்னு அவரை சொல்லுவாங்க. கருப்பு எம்ஜிஆர், சின்ன எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த சின்ன எம்ஜிஆர்னு சொன்னதுனால, கருப்பு எம்ஜிஆர் சொன்னதுனாலதான் ஜானகி அம்மாள் வந்து தேர்தலுக்கு பயன்படுத்தி அந்த தேர்தல் வாகனத்தை விஜயகாந்த் கொடுத்தாங்க கட்சி ஆரம்பிக்கிறப்ப. இந்த செய்தியெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஜானகி ஜெயலலிதா பிளவு ஏற்பட்டு அவங்க ரெட்டைப்புறாலையும் ரெட்டை சேவலையும் நிக்கிற அந்த டைம்ல ஜானகி அம்மா தோக்குறாங்க, ஜெயலலிதா அம்மா வந்தவொன்னு ஜானகி அம்மா அரசியல் விட்டு விலகுறேன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சார வாகனம் வச்சிருந்தாங்க அவங்க. அப்ப அந்த வாகனம் சும்மா இருக்கப்ப விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறப்ப அந்த வாகனத்தை அவங்க கொடுத்தாங்க. அந்த அளவு வந்து எம்ஜிஆர் மேல பயங்கர ஒரு வெறியர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. மூணாவது என்னன்னா, கடைசி வரையும் வந்து அவர் வந்து தன்னுடைய யூனிட்ல யாருக்கு வந்து பாகுபாடான சாப்பாடு கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்துச்சு. எம்ஜிஆர் இருக்கப்ப பாத்தீங்கன்னா யூனிட்ல என்ன ஒரு டாப் ஹீரோ சாப்பிடுறாங்களோ, டாப் டைரக்டர் சாப்பிடுறாங்களோ, அதே கீழே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டும் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்ப அது எம்ஜிஆர் முடிஞ்சு அவர் முதலமைச்சரான ஒரு கேப் வரப்ப மறுபடியும் சைக்கிள் ஆயிடுச்சு. மேல்பட்ட ஹீரோக்கு ஒரு மாதிரி சாப்பாடு, மிடில் ஒரு சாப்பாடு, கீழே இருக்கவங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு, அது கீழே இருக்கவங்களுக்கு ஒரு நார்மல் சாப்பாடு மாதிரி பாகுபாடு வந்தோன்னா முதல் விஜயகாந்த் தான் மறுபடியும் இப்போ வந்து நான் என்ன சாப்பிட்றேனோ ஒரு ஹீரோவா அதே தான் கீழ்மட்டத்தில் இருக்கவங்க சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட வச்சாரு. அது வந்து இன்னைக்கு வரையும் தொடருது. அது வந்து அவர் பண்ண மிகப்பெரிய ஒரு பங்கு. மற்ற நடிகர்களோட இவருக்கு இன்னொரு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற நடிகர்களுடைய படங்கள் வந்து எல்லாருமே ஓடி இருந்தாலும் எந்த நடிகருடைய படமும் 100ஆவது நாள் வெற்றிகரமான படமா நடந்தது இல்லை. 100வது படம் எம்ஜிஆருக்கு வந்து ஒளிவிளக்காகட்டும், சிவாஜிக்கு நவராத்திரி ஆகட்டும், சத்யராஜுக்கு வாத்தியார் வீட்டு பிள்ளை ஆகட்டும், கமலுக்கு வந்து ராஜபார்வை ஆகட்டும், ரஜினிக்கு ஸ்ரீ ராகவேந்திரா ஆகட்டும், பிரபுக்கு ராஜகுமாரன் ஆகட்டும், இப்படி நம்ம பட்டியலிட்டே போனீங்களாட்டும், சத்யராஜுக்கு வாத்தியார் வீட்டு பிள்ளை ஆகட்டும், பட்டியலிட்டே போனீங்கன்னா யாருடைய படமும் 100வது படம் பிரம்மாண்டமா ஓடுனது இல்லை. தமிழ் திரையுலகில 100வது படம் பிரம்மாண்டமா ஓடின ஒரே நடிகர்னா விஜயகாந்த். அந்த கேப்டன் பிரபாகரன் படம் தான் அது மிகப்பெரிய ஒரு ஹிட். அந்த படம் நடிப்பதுக்கு முன்னாடி வரையும் விஜய் என்று அழைக்கப்படுவாங்க. அவரை விஜய்னு கூப்பிட்டு இருந்தவன அந்த கேப்டன் பிரபாகரன் மெகா ஹிட் ஆகணும்னா அதுல இருந்து இந்த விஜய்ன்ற வேர்டே வெளியே போய் கேப்டன்ற வேர்டு அவர் மைண்ட்ல வந்து செட் ஆகி கேப்டன்னே அவர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே நீ திரையுலகத்துல யாருமே விஜயகாந்த்னே சொன்னாலே தெரியாது. கேப்டன் அதுவும் இதுல வந்து இன்னும் பிரமாதமா சொல்லுவாங்க. அரசியல் எல்லாம் கேப்டன் தான் சொல்லணும். பேர் விஜயகாந்த்னு சொல்றதே ஒரு தப்புன்ற மாதிரி நினைக்கிற அளவுக்கு அந்த பேரை வந்து அவர் ரீச் பண்ணிட்டாரு. அந்த கேப்டன் பிரபாகரன் பேர் வச்சதுக்கும் ஈழத்தமிழ் மேல உள்ள ஒரு பற்றுக்காக தான், பிரபாகரன் மேல உள்ள பற்றுக்காக தான் அந்த படத்துக்கு பிரபாகரன் பேர் வச்சாரு. தன் முதல் குழந்தை பிறந்தது அந்த பையனுக்கு பிரபாகரன் பேர் வச்சார். இதெல்லாம் எதுக்கு சிங்க் பண்றேன்னா, தான் என்ன நினைக்கிறோமோ அதுல வாழ்ந்து காட்டினார். நான் வந்து ஈழத்தமிழுக்கு ஆதரவா இருக்கிறேன் அப்படின்னு வெளியில எவ்வளவு பேர் சொன்னாலும் நடைமுறையில என்ன பண்ற நிதின்னு தான் பேர் வைக்கிறாங்க. யாரும் பிரபாகரன் பேர் வைக்கல. இங்க நான் வந்து தமிழ்னா துடிக்குது, தமிழ்னா எனக்கு தான், நான் தமிழ்நாள் தான் வாழ்றேன், தமிழ் தான் என் உயிர் அப்படின்னு சொல்றவங்க யாரும் பிரபாகரன் பேர் வைக்கல. ஆனா வந்து தமிழனை மதித்து ஈழத்தமிழர்களுக்காக அந்த இதை பிரபாகரனுடைய மதித்து அவர் வந்து தன் பையனுக்கு பிரபாகரன் பேர் வச்சாரு. அது மட்டும் இல்லாம தான் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி முன்னோட்டமா பல விஷயங்களை செஞ்சுட்டு தான் அவர் வந்தார். எப்படின்னா, இப்ப நீங்க அரசியல் வர்றதுதான் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, விஜய சொல்றேன், விஜய் ஆகட்டும் மற்றவர்கள் கமல் ஆகட்டும் நேரடியா குதிச்சணும், நேரா சீஃப் மினிஸ்டர் நினைக்கிறாங்க. ஆனா விஜயகாந்த் அப்படி இல்லை. தான் வந்து ஒரு சுய பரிசோதனை செய்யறாரு. என்ன சுய பரிசோதனை? தன்னை வந்து ஒரு நிர்வாகம் பண்ண முடியுமா, ஒரு நிர்வாகத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணி அதை பாஸ் பண்ண முடியுமா, ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் நம்மளால மேய்க்க முடியுமா, அவர்களிடம் நன்மதிப்பு பெற முடியுமா, அதன் மூலம் நம்ம வந்து அவங்களுக்கு நன்மை செஞ்சு அதன் மூலம் நம்ம வெற்றி பெற முடியுமான்னு சொல்லிட்டு நடிகர் சங்கத்துக்கு தலைவராக அவர் வர்றாரு. நடிகர் சங்கத்துக்கு அவர் தலைவராக வரப்ப நடிகர் சங்கம் பெரிய கடன்ல இருக்கு. ஏல நோட்டீஸ் வந்துருச்சு. பேங்க்ல இருந்து ஏல நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த கட்டடத்தை ஏலத்துக்கு விட்டாங்கன்றப்ப விஜயகாந்த் தலைமையேற்று மலேசியா, சிங்கப்பூர் போன்றதெல்லாம் கலை நிகழ்ச்சி நடிச்சு மிக பிரம்மாண்டமா பண்ணி நடிகர் சங்க கடனை ஃபுல்லா அடைச்சிட்டு 2 கோடி ரூபாய் பிக்சட் டெபாசிட் நடிகர் சங்கத்துல வச்சுட்டு தான் சரத்குமார்ட்ட கொடுத்துட்டு அவர் கட்சி ஆரம்பிக்க வைக்கிறார். இது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் இல்ல சார்? பெருமையான விஷயம் மட்டும் இல்ல, ஒரு நிர்வாக திறன் சொல்றேன். நீங்க டைரக்டா நீங்க அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா, ஒரு நிர்வாக திறன் வேணும்ல. ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டு வர்றாரு. டெஸ்டட் ஓகேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டெஸ்ட் அவர் பாஸ் பண்ணிட்டு வராரு. இன்றைக்கு அரசியல் துடிக்கிற எந்த நடிகரும் நடிகர் சங்கத்தை பத்தி எந்த கவலையும் பண்ணல. இன்னைக்கு அரசியல் துடிக்கிற மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் நடிகர் சங்கத்துக்கு ஒரு துரும்ப கூட கேள்வி போட்டதில்ல. விஜய் மக்கள் மன்றம் சொல்ற விஜய் வந்து
அரசியல் வர துடிக்கிறாரு. அவர் நடிகர் சங்கத்துக்கு ஒருத்த செங்கல் கூட எடுத்து வச்சது இல்லை. ஆனா அவங்க அரசியல் வர துடிக்கிறாங்க. தான் சார்ந்த தன் தொழில் சார்ந்தவர்களையும் நன்றாக வைத்துக் கொள்வோம், அப்புறம் மக்கள் நன்றாக வைக்க வரலான்ட்டு ஒரு பேசிக்ல நீயே இப்படி நடிகர் சங்கமே அப்படி இருக்கு, நீ என்ன அரசியல்வாதி என்ன பண்ண போறன்னு ஒரு கேள்வி அவனுக்கு கேட்டக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா இருந்தது. மூன்றாவது என்னன்னா, அவர் 234 தொகுதியில் கட்சி வழக்கத்துக்கு முன்னாடி தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு. எல்லா ரசிகர் மன்றத்திலயும் அங்க கொடி இருக்கும். இன்னும் சொல்ல போனா எல்லாருமே ரசிகர்கள் தான் பணம் கொடுத்து படம் பார்ப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா விஜயகாந்த் எல்லா ரசிகர் மன்றத்துக்கும் பணம் அனுப்புவார். மணி ஆர்டர்ல பணம் அனுப்பிச்சு என்ன சொல்லுவாருன்னா, அங்க உங்க ஊர்ல எதனா ஒரு பராமரிப்பு பணிகள் இருந்தாலோ, குடிநீர் வரலையோ, நிழல் கூட கட்டணுமோ, அடிப்படை தேவையில இருந்தா அந்த பணத்தை செலவு பண்ணுங்க. அப்படி செலவு பண்ணணும்னா உங்க ஃபேமிலிக்கு அதை செலவு பண்ணிக்கங்க, இல்ல நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி இவர் அனுப்புவார் ரசிகர்கள். அதனாலதான் இன்றைக்கு தாரை சாரையா என்ன காரணம்னா இதுதான். ரெண்டாவது விஜயகாந்த் தான் ஒரு பொருளாதாரத்துல மேம்பட்ட இடத்துல வந்தவன அவரோட தன் ராஜாபாகர் தெருல இருந்த ஒரு ஆபீஸ் ஒரு மெஸ் மாதிரி வச்சிருந்தாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய டாப் நடிகர் நீங்க 70% பேர் பாருங்க. அதுல இன்னைக்கு நீங்க எப்படி இன்னைக்கு நாளைக்கு டிவி பார்த்தா எல்லாம் பேட்டி கொடுப்பாங்க. அப்ப பாருங்க, நான் விஜயகாந்த் ஆபீஸ்ல தான் சார் சாப்பிட்டு வளர்ந்தேன், எங்களுக்கு ஃபர்ஸ்டா நேரம் அங்க போயிடுவோம் சார். ஏன்னா எம்ஜிஆருடைய குணம் தான் அது. எம்ஜிஆர் நீங்க உள்ள போனோட எம்ஜிஆர் நல்லா இருக்கீங்க கேட்க மாட்டீங்க, சாப்பிட்டே ஃபர்ஸ்ட் கேட்பாரு. சாப்பிட்டீங்கன்னு கேட்பாரு, இல்லைன்னா உடனே சாப்பாடு வர வைப்பாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி எம்ஜிஆர் வெயிட் பண்ணுவார். அதே மாதிரிதான் விஜயகாந்த் அதை ஃபாலோ பண்ணாரு. அவர் ஆபீஸ் உள்ள போனா சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எத்தனை பேர் போனாலும் சாப்பாடு போடுவாங்க. அந்த ஏ குணம் அவர்கிட்ட இருந்துச்சு. தான் ரசிகர் மன்றத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்ன்றத ரொம்ப தெளிவா இருந்தாரு. நலத்திட்ட பணிகள் செஞ்சாரு. வருடம் தன் பிறந்த நாள்ல தன்னுடைய தாயார் அம்மா பிறந்த நாள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல நலத்திட்ட உதவி செய்வாரு. அவருடைய ஆபீஸ் இப்ப அவருடைய கண்ணாம்பல் தெருல இருக்காரு, அது பக்கத்துல வடிவேல் ஆபீஸ் இருக்கு, அதுக்கு எழுத்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் விஜயகாந்துக்கு. அதுல நாங்களாம் சின்ன பிள்ளையா இருந்திருக்கோம், நான்லாம் போயிருக்கேன். அங்க விஜயகாந்த் இலவச மருத்துவமனை அப்பயே வச்சிருந்தாரு. நாங்கெல்லாம் போவோம். அப்ப நாங்க ஒரு மருத்துவமனை வச்சு நாங்களாம் உடம்பு செல்லாம் போவோம். அங்க ஒரு டாக்டர் இருப்பாரு, ஃப்ரீயா எங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அவர் தான் சம்பாதிச்ச அந்த பொருளாதாரத்தை பங்கிட்டு கொடுக்கணும், அதை நம்ம மட்டும் வச்சுக்க கூடாதுன்ற ரொம்ப தெளிவா இருந்த ஒரு மனிதர். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு நடிகர்ல அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. இன்னொரு செய்தி கண்டிப்பா இங்க பதிவு பண்ணோம். அதாவது மிகப்பெரிய லெவல்ல ஒரு படிப்பை ஒருத்தர் படிச்சுட்டு வந்தாலும் அவர் சினிமாவுக்கு வரப்போ அவங்க உரிய அங்கீகாரமோ உரிய மரியாதையே கிடைக்காது. ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல ஒருத்தர் டைரக்டர் ஆகணும்னா ஒரு பெரிய டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். 10 வருஷம் ஒர்க் பண்ணணும், கிளாப் அடிக்கணும். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு 24 கிராஃப்ட் செய்யற வேலையை இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரே ஆளு செய்யணும். டைரக்டர் திட்டு வாங்கிக்கணும், டைரக்டர் அடிச்சா வாங்கிக்கணும். டைரக்டருக்கு என்ன வேணுமோ அந்த தேவைகளை பூர்த்தி பண்ற மிகப்பெரிய ஒரு கீ பர்சனா அந்த டைரக்டர் இருந்தா. அந்த கீ இருப்பான், நல்லா படிச்சிருப்பான், நல்ல பெரிய பொருளாதார பின்னல வந்திருப்பான், நல்ல அறிவு சார்ந்த சிந்தனை இருக்கும். ஆனா நம்ம டைரக்டர் ஆகணுன்றதுக்காக அந்த டைரக்டர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க காலகட்டத்துல சின்ன சின்ன பசங்க, அதாவது டிஎப்டின்னு சொல்லுகிற பிலிம் டிஎப்டி பாத்தீங்களா, டிப்ளமா இன் பிலிம் டெக்னாலஜி தரமணி இருக்கு. அதாவது அரசே சினிமா கத்துக்கிறதுக்கான ஒரு கல்லூரி நடத்துது, நீங்க நிறைய பேருக்கு தெரியாது. சென்னை அது திரைப்பட சினிமா கல்லூரி, திரைப்பட கல்லூரின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கு, தரமணியில இருக்கு. அந்த கல்லூரியில படிச்ச பசங்க எல்லாம் சேர்ந்து, அந்த கல்லூரியில படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரஜினிகாந்த் எல்லாம் முன்னாடி திரைப்பட கல்லூரியில படிச்சவர் தான், பாலச்சந்தர் படிச்சவர் தான், நடராஜ் படிச்சவர் தான். அவங்களாம் ஆனா அவங்க எங்குமே அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொன்னதில்லை, நான் இந்த கல்லூரியில தான் படிச்சு வந்திருக்கேன்னு யாரும் சொன்னதில்லை. இப்ப சிவாஜி ராஜ்குமார் இருக்காரு பாருங்க, அவர்லாம் அதுல படிச்சவர் தான். இவர் வெளியில வராரு, படிச்சு முடிச்சுட்டு இப்போ இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து, அதாவது சின்ன பசங்கன்னு சொல்றோம் வச்சுக்கலாம், ஒரு டிகிரி முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமா கோர்ஸோ இல்லை 3 வருஷம் டிகிரி கோர்ஸோ, டைரக்ஷனோ, ஒளிப்பதிவோ, இசையமைப்பாளரோ படிச்சுட்டு வெளியில அவங்க விஜயகாந்த் கேட்கறாங்க, நாங்க ஒரு படம் எடுக்கிறோம், நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றப்ப, ஏன்னா சின்ன பசங்களா இருக்காங்க இவங்க நம்பி ஆனா அப்ப விஜயகாந்த் செம்ம பீக்ல இருக்காரு, டாப் பீக்ல இருக்கக்கூடிய ஒரு தேடப்படக்கூடிய ஒரு நடிகர் அவரு. என்ன இப்படி இவங்க கேக்குறாங்க, சின்ன பசங்க நம்பி எப்படி கொடுக்கணும்னு எந்த நடிகரும் ஒத்துக்காதப்ப விஜயகாந்த் லீட் ரோல் ஒத்துக்கிட்டு நடித்து கொடுத்த படம் தான் ஊமை விழிகள். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி டிஎஃப்டின்னு போடுவாங்க, டிப்ளமா இன் பிலிம் டெக்னாலஜின்றது. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆச்சு. இந்த டிப்ளமா படிக்கிறவங்களும் இந்த டைரக்டர் கோர்ஸ் படிக்கிறவங்களும் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கும் மூளை இருக்குன்றது அப்பதான் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் நம்பினாங்க. அதுல இருந்து வந்தவங்க தான் ஆபாவானன், அதுல இருந்து வந்தவர் தான் ராம்கி, அதுல இருந்து வந்தவர் தான் அருண் பாண்டியன், அதுல இருந்து வந்ததான் ஆரி உதயகுமார். இன்னும் நம்ம பட்டியலிட்டு சொன்னா எவ்வளவோ பேரை சொல்லலாம். ஆர்கே செல்வமணி, விஜயகாந்தோட 100வது படத்தை இயக்குன ஆர்கே செல்வமணி, புலனுசாரி இயக்குனாரு. இன்னும் பல பேர் டிஎப்டி ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவர் மதிப்பு கொடுத்தாரு. அந்த டிஎப்டியோட காட்ஃபாதரே நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். அவர் அந்த கேட்டை ஓபன் பண்றாரு. ஏன்னா மத்தவங்க அந்த ரிஸ்க் எடுக்க பயந்தாங்க. இது சின்ன பசங்க இவங்க எடுத்து படம் பாயல் நின்று போச்சுன்னா டைம் வேஸ்ட் ஆகும், இது நம்ம பண்ணுமா அப்படின்னு யோசிக்கிறப்ப அந்த கேட்டை நம்பி ஓபன் பண்ணோம்னா அது மெகா ஹிட். அதுக்கப்புறம் உழவன் மகன் கொடுக்குற அதுவும் ஹிட்.
அப்புறம் ஆர்கே செல்வமணி அந்த அடுத்த டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சு ஒருத்தர் வரான், அவன் கதை சொல்றான், புலவு சாரி கொடுக்குறாரு, ஹிட்டு கேப்டன் பவார் கொடுக்குறான், பிச்சுக்கிட்டு போகுது, எங்கேயோ போகுது படம். அப்போ வந்து டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மதிப்பு வந்தோன்னா ஆர் உதயகுமார் கொடுக்குறாரு, சின்ன கவுண்டர், இப்படி எல்லாருக்கும் வந்து உதவி கொடுக்குறாரு. அந்த கை தூக்கி கொடுக்குறாரு எல்லாருக்கும். நான் எப்படி பிலி சிவத்தை சொன்னோம், அதே மாதிரி எந்த ஒரு ஆர்டிஸ்டும் சின்ன வயசுல இருந்து அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க விடாம கை தூக்கி. விஜய் இப்ப தளபதி விஜய் இருக்காருல்ல, அவர் நடிப்புக்கு கூட விஜயகாந்த் அவர்கள் ஏதோ உதவி செய்திருக்காரு, அவர் கை பிடிச்சு தூக்கி விட்டுருக்காரு. விஜய் வந்து முதல்ல நாளை தீர்ப்பு படம் நடிக்கிறாரு. அந்த படம் வந்து மிகப்பெரிய லெவல்ல போல, எஸ்எஸ்சி ஒரு வீட்டையே விற்கிறாருனால. அதுக்கப்புறம் மனம் தளராம இன்னொரு படம் எடுக்கிறாரு, தேவா எடுக்கிறாரு, அதுவும் பெரிய லெவலா போல. அப்ப என்ன பண்றது அப்படின்னு பாக்குறப்ப எஸ்எஸ்சி என்னவோ பிரயாணம் பண்ணி பாக்குறாரு, ரசிகன் என்னமோ பண்ணி பாக்குறாரு, அந்த விஜயை கொண்டு போய் இந்த பிசி சென்டர்ல சேர்க்க முடியல. அப்ப என்னன்னா இந்த விஜய வந்து ஒரு மிகப்பெரிய லெவலான ஒரு ஆளு கொண்டு போய் சேர்த்தாதான், அதாவது ஒரு ஆள் தூக்கிட்டு போனாதான் இந்த எல்லா சென்டர்லயும் கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது முடிவு பண்றாரு எஸ்எஸ்சி. எஸ்ஏசி என்ன சொல்றாருன்னா விஜய்க்கு ஃபோன் பண்றாரு, விஜய் தான் கூப்பிடுவார் விஜயகாந்த், விஜய் நான் உன்னை பார்க்க வரணும்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் ஒரு தெரு தான், இவர் அபுசாலி தெருல இருக்காரு எஸ்ஏசி, அவர் கண்ணாமல் தெருல இருக்கிறாங்க, ஒரு இடையில ஒரே ஒரு தெரு தான் வரும், நான் அங்கதான் இருக்கிறேன், அதனால சொல்றேன். அப்ப விஜயகாந்த் என்ன சொல்றாங்க, எனக்கு வாழ்வழித்தார். ஏன்னா ஒரு காலத்துல எஸ்ஏசி தான் சட்டம் ஒரு இருட்டறியும் விஜயகாந்த் வாழ்வழித்தவர். தொடர்ந்து விஜயகாந்த் வைத்து ஒரு சட்டம் சம்பந்தமான படங்களை கொடுத்து விஜயகாந்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் அங்கீகாரத்தை கொண்டு கொடுத்தவர் எஸ்ஏசி தான். நீங்க ஒரு இயக்குனர் என்ன வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் உடனே போறாரு. உடனே அங்க போய் கேட்டோம்னா இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், தேவா மியூசிக் பண்றாரு, நீங்க வந்து அண்ணன் கேரக்டர்ல வந்து விஜய்காந்த் நடிச்சு கொடுக்கணும்னா நல்லா நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிச்சு கொடுத்த படம் தான் செந்தூர. சம்பளம் கூட பேசல, எதுவுமே பேசல, நீங்க சொல்றீங்க செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு சொல்லிட்டீங்க, டைரக்டர் நான் கேட்கறேன்னு சொல்லி எதுவுமே பேசல, நடிச்சு கொடுத்தாரு. மிகப்பெரிய லைட். விஜய்க்கு பட்டி தொட்டி எல்லாம் ரசிகர் உருவானது அந்த படம் தான். செந்தூர பாண்டி தான் விஜய் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா தெரிய வைத்த படம். அதுக்கப்புறம் வந்த படம் தான் பூவே உனக்காக, விக்ரமனுடைய படம். அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை வந்து விஜயோட கிரேடே மாதிரி எங்கேயோ போய் ஹிட் ஆகி இன்னைக்கு ஒரு டாப் ஹீரோ இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் உடம்பு சரியானப்ப விஜய் வந்து பாப்பான்னு நாங்க நினைச்சோம், பட் அது கூட விஜய் வந்து பார்க்கல. அது என்ன சொல்ல, நான் சொன்ன இந்த விஷயத்த விஜயும் எந்த இடத்துல நன்றியா அவர் எங்கேயும் சொல்லல. விஜயகாந்த் அவர் தான் என்ன கொண்டு போய் சேர்த்தாருன்னு அவரும் சொல்லல. அதுவும் ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி தான். இப்படி வந்து சில நடிகர் என்ன பண்ணுவோம்னா, சக நடிகர் வந்து தூக்கி விடுறதுக்கோ சக நடிகர் வளர்றதுக்கோ சில நடிகர் விரும்ப மாட்டாங்க. இப்போ ஒரு நடிகர் நடிக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணம், ஒரு அழகான ஒரு பெண்ணு ஹீரோயினா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பக்கத்துல அந்த ஹீரோயினோட அழகான ஒரு பெண்ணை நிக்க வைக்க மாட்டாங்க. ஒரு டம்மியா ஒரு சாதாரண ஒரு ஆளுதான் நிக்க. ஏன்னா இந்த ரெண்டு மூஞ்சும் அசிங்கமா தெரிஞ்சாதான் இந்த மூஞ்சி அழகா தெரியும். சிம்ரன் படத்துல திரிஷா அந்த மாதிரி ஓரமா நின்னவங்க தான், சாய் பல்லவி அந்த மாதிரி ஓரமா நின்னவங்க தான், நிறைய பேர் நம்ம கூறி குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் அவங்கவுங்க நேரம் வந்துதான் சினிமால எங்கேயே போனோம், யாரும் தடுக்க முடியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு காலகட்டம்லாம் இருக்கப்ப எதை பத்தி யோசிக்காம தில்ல யார் வேணா எனக்கான இடம் எனக்கு இருக்குன்னு சொல்லி அவர் கொண்டு வந்து எல்லாரும் நடிக்க வச்சு எல்லாரையும் மேல தூக்கி விட்டாரு. விஜய் இன்றைக்கு வந்து கண்டிப்பா வந்து எஸ்ஏசி எந்த அளவு விஜய் வணங்குறாரோ அதே மாதிரி விஜயகாந்தையும் அவர் வணங்கணும். ஏன்னா அவர் வந்து அந்த அளவு அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எந்த ஹீரோவும் செய்யாத ஒரு விஷயத்த அன்னைக்கு பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி சூர்யாவுக்கும் பண்ணி கொடுத்தாரு. பெரிய அண்ணான்னு ஒரு அதே எஸ்ஏசி டைரக்ஷன்ல சூர்யாவுக்கு கூப்பிட்டு பண்ணோம்னா சரி பண்ணி தரேன்னு சொல்லி பண்ணி கொடுத்தாரு. அதை ரெகக்னேஷன் கொடுக்கறது வந்து இன்றைக்கு ஹீரோக்களுக்கு வந்து மிகப்பெரிய இது. மூணாவது என்னன்னா, அரசியல்ல பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னைக்கு வந்து எல்லாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க என்ன சொல்றாங்க, ஜெயலலிதா அம்மா இல்ல, கலைஞர் ஐயா இல்ல, ரெண்டு பேர் இல்ல, வெற்றிடம் இருக்கு, நாங்க வந்து அந்த வெற்றிடத்தை ஃபீல் பண்றோம் அப்படின்னு தானே இன்னைக்கு வந்து கமல் ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், விஜய் ஆகட்டும் எல்லாம் வராங்க. ஆனால் ஜெயலலிதா மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனா இருக்காங்க, கலைஞர் ஐயா மிகப்பெரிய ஒரு ஜாம்பவனா இருக்கப்ப இரண்டு ஜாம்பவனுக்கு நடுவுல நான் புதுவிதமான அரசியலை தருவேன், புதுவிதமான கொள்கைகளை மக்களை சேர்த்துப்பேன், நான் இந்த அரசியல் ஓட்டத்தை மாற்றுறேன், ஊழலாக ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரெண்டு ஜாம்பவான்கிட்டையும் மோதி முதல் எலெக்ஷன்லயே கிட்டத்தட்ட 10% ஓட்டு வாங்கினார். தமிழ் சரித்திரத்திலே கிடையாது. 10% ஓட்டு வாங்கினா ரெண்டு பேரும் ஆடுறாங்க. டிஎம்கே ஆடுது, ஏடிஎம்கே ஆடுது. இனிமேல் வந்து தமிழக அரசியல் விஜயகாந்த் இல்லாம தேமுதிக இல்லாம நம்ம கணக்கீடே பண்ண முடியாத நிலைமைக்கு டிஎம்கே வராங்க, ஏடிஎம்கே வராங்க, ரெண்டு பேருமே வராங்க. அப்ப அவர் வந்து தனிச்சு நின்னாரு. அதே மாதிரி 234 தொகுதியில் எங்க நிக்க போறீங்கன்னு எல்லாம் கேக்குறப்ப இன்னைக்கு தேதி வந்து எல்லாரும் ஒரு அரசியல்வாதி கேட்டா என்ன பண்ணுவாங்க, அதிகமா அவங்க ஜாதி ஓட்டு எங்க இருக்கோ அங்க நிப்பாங்க, அவங்க ரசிகர்கள் எங்க இருக்காங்க நிப்பாங்க, இல்ல அவர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நபர்கள் எங்க இருக்காங்களோ அங்க இருப்பாங்க, இல்ல இவருக்காக சப்போர்ட் பண்ற ஆட்கள் எங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா விஜயகாந்த் எதுவுமே சொல்லல. 234 தொகுதியில எந்த தொகுதியில் வேணா நிப்பேனா, எல்லா இதுலயும் நிப்பு ஜெயிப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப தில்லா விருதாச்சது நின்று ஜெயிச்சாரு, ரிஷுவந்தில் நின்று ஜெயிச்சாரு. அவர் தென் மாவட்டத்துல படிச்சு வளர்ந்து
பிறந்து வளர்ந்திருக்காரு. ஆனா வட மாவட்டங்கள்ல அவருக்கு சப்போர்ட் அதிகமா இருந்திருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து பிறந்தது மதுரையா இருந்தாலும் படிச்சது தேவகோட்டில் படிச்சாரு. மோஸ்ட்லி வந்து அவர் சின்ன வயசுல வந்துட்டாரு. இருந்தாலும் அவருக்கு வந்து ரசிகர் பட்டாலும் வடார்காடு தென்னார்காடு மாவட்டம்னு சொல்லுகிற இந்த சைடு தான். இப்போ வந்து வடார்காடு தென்னார்காடு கிடையாது, தென் மாவட்டம் வட மாவட்டம்னு சொல்றோம். விழுப்புரம், விருதாச்சலம், திருவண்ணாமலை, இந்த பெல்ட் அப்படியே எடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து வெறித்தனமான ரசிகர்கள். அப்ப எம்ஜிஆருக்கு வந்து தேனி அந்த சைடு எல்லாம் கம்பெல்லாம் போனீங்கன்னா பயங்கர வெறித்தனம். ஆண்டிப்பட்டி எல்லாம் எம்ஜிஆர் நீங்க தப்பா சொல்லிட்டு வெளியில வரவே முடியாது, அங்கேயே அடிச்சுருவாங்க. அங்க என்ன எங்க தலைவர் தப்பா சொல்றோம், அந்த மாதிரி வெறித்தனமான ரசிகர் மாதிரி இங்க விஜயகாந்த் இருந்தாங்க. விஜயகாந்த் வந்து எல்லா இடத்துலயும் ரசிகர்களை தன் கட்டுக்கோப்புல வச்சிருந்தாரு. இந்த 10% ஓட்டை அவர் எப்படி எடுத்தாருன்னா, ரசிகர் மன்றத்தை அவர் ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாரு. ஓவர் நைட்ல ஆரம்பிச்சோன்னு அது அப்படியே கன்வெர்ட் ஆச்சு. எல்லா ரசிகர் மன்றத்தினுடைய ஆட்களையும் எம்எல்ஏ பார்த்து அழகு பார்த்தாரு. அதுவும் அது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். மூணாவது வந்து ஜெயலலிதா அம்மையார் பார்த்து அவர் ரசிகர் மன்றத்துல இருக்கிறவங்களே எம்எல்ஏ ஆக்கி. ஆமா, அவர் இன்னைக்கு எம்எல்ஏ, அவர் 40 எம்எல்ஏ உள்ள போனாங்க. ஏடிஎம்கே அலைன்ஸ்ல உள்ள போறப்ப அந்த 40 எம்எல்ஏ போறப்ப எதிர்கட்சி தலைவர் ஆகிறார். டிஎம்கே முன்னாடி எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டார் உள்ள. அந்த 40 எம்எல்ஏ ஒரு 20% பேர் அவர் ரசிகரா இருந்தவர்கள் தான். அவருக்கு எல்லாருக்கும் எம்எல்ஏ கொடுத்து கூட இருக்கிற நண்பருக்கே சில பேர் சில விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. ஆனா அவர் ரசிகர் மன்றத்துல இருக்கிறவங்களுக்கே அவர் இவ்வளவு விஷயம். ஆமா, அவர் என்னைக்குமே அவர் தன் ரசிகரை வேறால அவர் நினைச்சது இல்ல. ரசிகர்களுக்காக தான் வாழ்ந்தாரு, ரசிகர்களுக்காக தான் எல்லாம் செஞ்சாரு, ரசிகர்களுக்காக தான் எல்லாமே கொடுத்தாரு. அவர் எதையுமே ஒளிவு மறைவுலாம் கிடையாது. அதே மாதிரி அவர் வந்து பிரஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றப்பெல்லாம் வந்து பயப்படவே மாட்டாரு. நீங்க மாதிரி இந்த முகஸ்துதின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இதுல ஒழுங்கா பேசணும், இப்ப வந்து டீசெண்டா பேசிட்டு வந்தோம், இந்த பிரஸ்ஸுக்காக இப்படிதான் பேசணும், வெளியில வந்து வேற மாதிரி பேசிக்கலாம். அவர் மனதுல பட்டதை அப்படியே அடிப்பார். ஆமா, கேட்க முடியுமா, கேட்க துப்புல இல்ல போடா இல்ல அப்படின்னு அது வந்து சாலிடா அடிப்பார். எந்த பிரஸ்ஸையும் பார்க்க மாட்டாரு. யாரு இப்ப நீ யாரு எதுக்கு அதை கேக்குற, நீ அந்த எதிர்கட்சியால இங்க அந்த மாதிரி வந்து எப்படி அது எதுக்கு சொல்ல வரும்னா, மனதில் பட்டதை உடனே சொல்லும் திறனும் உடனே செய்கையா காட்டும் திறனும் அவர்கிட்ட இருக்கு. ஜெயலலிதாவை பார்த்து பம்பி கொண்டிருந்த எல்லா அரசியல்வாதி மத்தியில ஜெயலலிதாவே நாகசோடி கை நீட்டி பேசின ஒரே அரசியல்வாதி விஜயகாந்த் தான். யாருமே கிடையாது. நைட்டு ஃபுல்லா மது குடிச்சிட்டு பேசினாரு அப்படின்னு ஜெயலலிதா அம்மா சொன்னவர். ஆமா ஆமா அவங்க தான் ஊத்தி குடுத்தாங்கன்னு அடுத்த கவுண்டர் இவர் கொடுக்குறாரு. மறுநாள் கவுண்டர் வருது. இவங்க சொன்னா மது குடிச்சு பேசுறாரு இவர் அப்படின்னு ஜெயலலிதா அம்மா சொன்னோன்னா, ஆமா ஆமா இவங்க தான் நைட் எனக்கு ஊத்தி குடுத்தாங்கன்னு சொல்லி இவர் அடிக்கிறாரு கவுண்டர். அந்த அளவு ஸ்ட்ராங்கான ஆளு, போல்டான ஆளு. சட்டசபையில் அப்படி கை நீட்டி நாக்க சொல்லிட்டு பேசி அப்பதான் ஜெயலலிதா அம்மா வந்து தேமுதிக ஒழிக்கணும்னு அவங்க முடிவே பண்ணாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தன் வாழ்நாள் முழுவதும் யாருக்கும் அடிபணியாமல், யாருக்கும் தலை வணங்காமல், தான் கொண்ட கொள்கையில ரொம்ப தெளிவா பிரயாணப்பட்ட ஒரு ஜீவன் யாருன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் தான். விஜயகாந்த் மாதிரி ஒரு நடிப்பு திறனான ஆட்களை நீங்க பார்க்கவே முடியாது. இதுக்கப்புறம் வரவும் மாட்டாங்க. நீங்க சத்ரியன்ற ஒரு படம் பாத்தீங்கன்னா அந்த போலீஸாவே வாழ்ந்திருப்பாரு அவர். போலீஸ் அகாடமில சில டைம் ட்ரைனிங் செஷன் போறப்போ சத்தியம் படத்தை போட்டு காட்டுவாங்களாம். இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க, விஜயகாந்த் எப்படி நேர்மையா இருக்காரு, என்ன மாதிரி ஒரு ஃபோர்ஸா இருக்கு, இந்த மாதிரி நீங்க இருங்கலாம் போட்டு காட்டுற அளவுக்கு அந்த படம் ரீச். மூணாவதுன்னா, எந்த இடத்துல போனாலும் தன்னுடைய மக்களை வசீகரம் பண்ற தன்மை அவர்கிட்ட இருந்துச்சு. அது ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. ஒரு வாட்டி ஒரு திமுக சம்பந்தப்பட்ட ஒரு மாநாடு ஏதோ நடந்துட்டு இருக்கப்ப முக ஸ்டாலின் பேசிட்டு இருக்கப்ப விஜயகாந்த் அதுல என்ட்ரானா ஒட்டுமொத்த கூட்டமே அவர் முன்னாடி போயிடுச்சு. இது ஸ்டாலின் எல்லாம் பார்த்து கோவப்பட்டாருன்னு கூட ஒரு இதுல சொல்றாங்க. ஒரு இதுல நடந்துச்சு. இது எதுக்கு சொல்ல வரோம்னா, எல்லா மக்களையும் வசீகரிக்கக்கூடியது. இப்ப நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் எல்லாம் எந்த நடிகருக்கும் பொருந்தாது. ரசிகர் சாப்பாடு போறதாகட்டும், நடிகர் சங்கத்தை கட்டிடுவதாகட்டும், டிஎப்டி பசங்களுக்கு வாழ்வு கொடுத்ததாகட்டும், சக மனிதனுக்கும் நம்ம சினிமா துறையில இருக்கவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனுக்கும் சேம் சாப்பாடு போட்டதாகட்டும், இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க கம்பாரிசன் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தவிர வேற யாருக்கும் பொருந்தாது. அவர் கிட்டத்தட்ட அவர் சின்ன எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர் சொல்றது உண்மை. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரி தான் அவர் இருந்தார் வாழ்நாள் ஃபுல்லா. எம்ஜிஆர் மாதிரி தான் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம். ஏன்னா எம்ஜிஆர் வந்து கடைசி வரைக்கும் தன் பேர்ல ஒரு சொத்து வச்சுக்கல. எல்லா சொத்தையும் காகித பள்ளிகளுக்கும் ஊமை பள்ளிகளுக்கும் எழுதி கொடுத்தாரு. தன்னுடைய வாரிசுகளுக்கு எல்லாம் சொத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காரு தவிர எதையும் அவங்க விற்க முடியாது. எல்லாருக்கும் சொத்து கொடுத்துருக்காரு. அவங்களுடைய சொந்தக்காரங்க அப்புவுக்கு கொடுத்துருக்காரு, அவங்க ஜானகி அம்மாவோட சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. இப்ப தலைமையகமா ஏடிஎம்கே தலைமையகமா இருக்கிற அந்த ராயப்பேட்டா மண்டபம் எம்ஜிஆரும் ஜானகி அம்மாவும் முதல்ல சம்பாரிச்சு வாங்கின சொத்தை அவங்க தானமா கொடுத்தாரு. இன்னைக்கு எம்ஜிஆர் இளம் ஆகட்டும், கிண்டில இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட் ஆகட்டும், இந்த சைடு சத்யாதோட பக்கத்துல இருக்கக்கூடிய தோட்டம் ஆகட்டும், ஜேஆர்கே பள்ளிக்கூடம், நிறைய சொத்துக்கள் இருக்கு அவருக்கு. அது எல்லாம் நீங்க அனுபவிக்கதான் முடியும் தவிர யாரும் விற்க முடியாது. அதுல வர வருமானத்தை அந்த காகித பள்ளிக்கும் மற்ற நலத்திட்டம் மட்டும்தான் நீங்க பயன்படுத்த முடியும். இப்ப கூட மக்கள் வந்து காலையில இருந்து கேப்டன் விஜயகாந்த் இறந்துட்டாரு அப்படின்னாலுங்களா, சாமி இறந்துட்டியே, ராசா எங்களை விட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிதான் ரோடு அதுக்கு என்ன காரணம் சொல்றோம் பாருங்க. அவர் வந்து எம்எல்ஏ இருந்தாரு. அவர் கட்சி சேர்ந்து 40 பேர் எம்எல்ஏ இருந்தாலும்
யாரிடமும் எப்பொழுதும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அவர் வரல. கடைசி வரையும் தன் பணத்தை தான் எல்லாரும் கொடுத்தாரு. எம்ஜிஆர் மாதிரி தான் அவரும். எம்ஜிஆர் வந்து கடைசி வரையும் தான் ஆண்ட 9 வருடங்கள் 1972 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77 ஆட்சி பிடிக்கிறாரு, 82 இறக்குறாரு எம்ஜிஆர். தான் ஆண்ட அந்த 9-10 ஆண்டுகள்ல கவர்மெண்ட் வந்து அவர் ₹1 சம்பளம் பெறல, கவர்மெண்ட் காரை பயன்படுத்தல, கவர்மெண்ட் சலுகைகளை வாங்கல, எல்லாமே தன் சொந்த செலவுல தான் பண்ணாரு. அரசாங்கத்திலிருந்து ₹1 அவர் வாங்கல எம்ஜிஆர். அந்த மாதிரி வாழ்ந்தவர் அவர். அதே மாதிரிதான் விஜயகாந்த் தான் இருந்த எம்எல்ஏ பதவியில் இருந்தும் தன்னுடைய சகாக்கள் இருந்த எம்எல்ஏ பதவியிலும் எங்கேயுமே லஞ்சம் சம்பந்தப்பட்ட எதுவுமே இல்லை. எந்த ஊழல் வழக்குல யாருமே சிக்கல, யாரும் வந்து மக்களை ஏமாற்றல. அப்ப இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் வந்துட மாட்டாங்களான்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் அவருக்கு இந்த உடல்நிலை பிரச்சனை வருது. இந்த உடல்நிலை பிரச்சனை மட்டும் அவர் இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜயகாந்த் அவர்கள் தான் இருந்திருப்பார். அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. உடல்நிலை பிரச்சனைனால்தான் அவர் வந்து செயல்பட முடியாம போனது தவிர அவருக்கு இருக்க அறிவாற்றல், பேச்சாற்றல், மக்களை கவரும் தன்மை, மக்களை வசீகரிக்க தன்மை, இன்னும் சொல்ல போனா எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே அவர் வந்து ஒரு சிறப்பான இடத்தை நோக்கி நகர்ந்தது. இன்னும் சொல்லணும்னா கருப்பா இருக்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் நீங்க சொல்றீங்களா, திராவிடன் அந்த சாயல்ல உள்ள ஒரு தலைவர் அவர். இன்றைக்கு நீங்க எந்த தலைவர் எடுத்தாலும் சிறப்பா தான் இருக்கிறாங்க. நீங்க முக ஸ்டாலின் எடுத்தாலும் சிறப்பா இருக்காரு, அவர் திராவிடன்ல கருப்பா இல்ல அவரு. நீங்க கமல் எடுத்தாலும் சிறப்பா இருக்கிறாரு, எம்ஜிஆரும் சிறப்பா இருந்தாரு, கலைஞரும் ஓரளவு சிறப்பா, கண்ணங்கரே நீ வந்தாண்டா நம்ம ஆளு, நமக்கு ஏத்த ஆளு வந்தாண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி ஆளாவரத்து இருந்தவர் தான் விஜயகாந்த். ரஜினிக்கு அப்புறம் ரஜினி மாதிரிதான் அவரும். கருப்பா இருப்பவர்கள் ஹீரோவாக முடியாதுன்ற அந்த தடையை உடைத்தவர். இன்னும் சொல்ல போனா ₹1 கத்தினாலும் கடைசி வரையும் வில்லன் நடிக்க மாட்டேங்கலாம் தெளிவா இருந்தவர். அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹீரோவா நடிச்சுட்டு இடையில அவருக்கு பெரிய பெரிய ஆஃபர்லாம் வந்துச்சு, நீங்க வில்லன் நடிக்கணும், கடைசி வரையும் வில்லன் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருந்தார். காத்திருந்தாரு, மிகவும் கஷ்டப்பட்டாரு. தன்னுடைய ஃபேமிலி பின்புலம் வந்து மிகப்பெரிய செல்வ குடும்பமா இருந்தாலும் தான் கஷ்டப்பட்ட காலத்தில் ஊருக்கு திரும்பி அந்த செல்வத்தை வாங்காமல் இங்கேயே அடிபட்டு நொதிப்பட்டு மிதப்பட்டு பாடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடிச்சு பணம் சம்பாரிச்சு மிகப்பெரிய செல்வந்தர் ஆனப்பதான் சொந்த ஊருக்கே போனார். அவங்க அக்காவே பார்த்தார், இதெல்லாம் நீங்க படிச்சுதான் சொல்லிருப்பீங்க. சக மனிதனுக்கு வாழ்வளித்தவர், சக மனிதனை தலைவனா வச்சு உட்கார்ந்து பழக பார்த்தவர், தன் வாழ்நாளில் என்னமும் செயலும் என்ன நினைக்கிறாரோ அதை வாழ்நாளில் வாழ்ந்து காட்டிய ஒரு மாமனிதன் விஜயகாந்த். ஒரு உயர்ந்த நடிகர், மனிதநேயம் கொண்ட மாமனிதர். அவரோட ஆத்மா சாந்தி அடைய நம் இறைவனை வேண்டுவோம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.